வணக்கங்க. இன்றைக்கும் கொஞ்சம் ஆன்மீகத்தை பற்றி பேசணும்னு ஒரு ஆசை இருக்குது. உலகத்தில் நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி, இறைவனை தவிர வனத்துக்குரியவர்கள் யாருமே கிடையாது. அவங்க எப்பேற்பட்ட ஆளை கூட இருக்கலாம். ஆனால் இறைவனை தவிர சலாம் சொல்கிறதுக்கு வேறு யாரும் கிடையாது. ஏன்னா அவன் மிகப்பெரியவன். ஏன்னா உன்னை சின்ன மண்ணிலிருந்து உனக்கு உயிரை கொடுத்து அது நீ என்ன பண்ண, வானத்தையும் பூமியும் ஒட்டி இருந்த வானத்தையும் பூமியும் தனியாக பிரித்தான். தனியாக பிரித்து தன் நீர்னாலே நீ நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு உணவையும் உங்களுக்காக உண்டாக்கி நீ வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கணும். நீ என்ன பண்ணுற, அதெல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற பொருளை நீ சேர்க்கணும்னு தான் ஆசைப்படுற தவிர பிறருக்கு பேர் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேன். உங்களால் இருக்கிற பொருள் அத்தனை பொருளும் ஈவன் பசங்க, ஒய்ஃபு எல்லாம் உண்டு இல்லை, எல்லாம் அவருக்கு தான் சொந்தம். உனக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. நீ ஒரு அனாதை மாதிரி. உன் உயிரை உண்டாக்குனாரு, உன்னை வாழ வைத்து வானத்தின் பூமியும் ஒன்றா இருந்து பிரித்தார். நீர்னால நீ வாழத்துக்கு உண்டாக்கணும். நீ அதை மட்டும் பார்த்துன்னு போய்க்கணும். மீதி பேரெல்லாம் அவர் பார்த்துக்குவார். உதாரணத்துக்கு ஒரு பறவை பாருங்கள், பிளேனை விட அதிக தூரத்தில் பறக்குது. சில நேரத்தில் அந்த பிளேனை கண்ணாடி கூட உடச்சிடுது. அவ்வளோ தூரம் பறக்கிறாங்களே பறவை, அது யார் தாங்குறார்? கடவுள் தான் தாங்குறார். அந்த பறவையை பாருங்கள், அவள் கரெக்டாக சாப்பாடு டைம் போட்டுடுறாங்க. அந்த மாதிரி அந்த பறவைக்கு படைச்சது அவருனால அது மேலே அக்கறை கொண்டு அதை கரெக்டாக அவருக்கு உணவு போஷிக்கிறார். ஏன் உனக்கு போஷிக்க மாட்டாரா? உனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியாது. நீ ஏன் இப்படி அலையிற? அதனால் எதுக்கும் அலையாது. அவர் கொடுத்ததை வச்சு நீ சந்தோஷமாக இரு. ஏன்னா சில நேரத்தில் இறைவன் நீ பண்ணுற தப்பெல்லாம் ஒரு கூட்டிக்கு கழிச்சுனே இருப்பார். அப்பப்போ என்ன பண்ணுவார், அது உனக்கு ஒரு தண்டனையாக வரும். தண்டனை திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், திடீர்னு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடும், திடீர்னு மூளை ஃபெயிலியர் ஆகிடும், கை கால் விழுந்துடும். இது நீ பண்ண தப்புக்கு நீ சாவறதுக்குள்ளே அவர் லைட்டாக தண்டனை கொடுப்பார். அந்த தண்டனையை பாடுகளெல்லாம் படுத்துகிற பாடெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவர் உனக்கு தண்டனை கொடுத்தாருன்னா நீ பண்ண தப்புக்கு ஏற்ற மாதிரி பனிஷ்மெண்ட்டாக கொடுப்பாரு. இதை எந்த டாக்டரும் ஒன்றும் தடுக்க முடியாது, அதை நிவர்த்தியும் பண்ண முடியாது. ஆனால் நீ நிவர்த்தி பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீ பண்ண பாவங்களெல்லாம் முட்டைக்கால் போட்டு துவா பண்ணி, இது மாதிரி நான் இவ்வளோதான் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னா, ஏன்னா அவர் வரம்பு எவ்வளோ வரம்பு இருக்கோ அதுக்கெதிரே மன்னிக்கு கொடுக்குற வல்லவர். உன் எல்லையை மீறி போயிட்டு தண்டிச்சிடுவார். அந்த தண்டனை யாருமே சரி பண்ண முடியாது, அவரால் தான் சரி பண்ணிக்கணும். அவரால் நீ மண்டிக்கிட்டு நீ பண்ணலாம் அவராண்டு ஒப்புச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, கை கால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது டாக்டருங்க சரி பண்ணுறாங்க, அப்புறம் அந்த ஸ்டண்ட்டு போட்டாங்க, ஹார்ட்டுக்கு இதுவாகிடுச்சு, அதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள். சில நேரத்தில் நீங்கள் துன்பப்பட்டு பாருங்கள், அந்த துன்பப்படம் கூட இருக்கிறவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க. அந்த நேரத்தில் நீ ஆழ்ந்த மனசுக்குள்ளே ஏற்றுக்கின இறைவனுக்காக நீ அவரை கூப்பிட்டுப்பார். மனம் அவர் கூடவே ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பார். அப்போ துன்பெல்லாம் நீ கவலைப்படுற துன்பம் தவிடு பொடி ஆகிடும். அதனால் அவர் அவர் கெட்டிய கையை பிடிச்சிக்கணும். மேலும் நீ ரொம்ப வாழ்க்கை ஃபுல்லாக யாராண்ட போய் சொல்லுவோம் குறைய? அம்மாண்ட சொல்ல முடியுமா? அப்பாண்ட சொல்ல முடியுமா? பிள்ளைங்களாண்ட சொல்ல முடியுமா? யாரை போய் சொன்னாலும் உன்னை அசிங்கமாக பார்ப்பாங்க. அதனால் இறைவன் என்ன பண்ணார், வாழ்நாள் ஃபுல்லாக நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வார்த்தைகளை உங்களுக்காக செதுக்கி வளமாக்கும்படி
அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் நீ அதை வந்து வளமாக படிக்கல, அறிஞ்சிக்கல, அதுபடி வாழலை. அதனால் வந்துட்டு உன்னை அந்த ஆக்கினைக்கு ஆகுறாங்க. திருப்பி அந்த வார்த்தைகளை தினம்தோறும் படித்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துன்னா உனக்கு ஏற்பட இன்னல்கள்லாம் அவர் காப்பாற்றுவார். உனக்கு வந்து உயிர் தந்தார், வாழ வைத்தார், அப்புறம் வந்து உணவு அளித்தார், இந்த வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருக்கணும்னு வார்த்தைகளை தந்தார். தினம் தினம் உன்னை அவர் தூங்குவதும் உன்னை எட்டி பார்த்துட்டு பூட்டை திறந்துட்டு நீ நல்லா தூங்குறியா கஷ்டப்படுறியான்னு பார்த்துட்டு தூங்குற தெய்வம் உன்னோடு உன் பக்கத்திலே இருந்துக்கிறாரு. அவரை நீ வந்துட்டு வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கக்கூடாது. நீங்கள் வறுமையில் வெற்றி வாக சூடணுன்னா ரொம்ப ஈஸி. இறைவனை பற்றி கொண்டு அவனோட எல்லாத்தையும் குறையிட்டு உனக்கு என்ன வேணுமோ அது அவரோட முகமுகமாக கேளுங்க, அத்தனையும் அவர் கொடுத்துருவார். நீ என்ன கேட்டியோ அதன்படியே உனக்கு செய்வார். மீண்டும் பார்ப்போமா? அடுத்த ஆன்மீக சொற்பொழிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.